Good morning children. Already we have completed second term English book. So today onwards we are going to start third term book. In this book there are 3 units. From that at first we are going to see poem 1. The poem name is Sea Fever, which was written by John Masefield. Let's see that. Now we are going to see the poem Sea Fever. This poem is written by John Masefield. John Masefield, June 1, 1878, May 12, 1967, was a poet best known for his poem of the sea, salt water, ballads 1902 that includes Sea Fever and Gorgeous, and for his long narrative poems such as The Everlasting Mercy 1911. Educated at King's School, Warwick, Masefield was apprenticed abroad a windjammer that sailed around Cape Horn, where he spent his time in reading and writing. He left the sea after that voyage. He returned to England, worked for a time as a journalist for that Manchester Guardian, and settled in London. He was the poet laureate of England from 1930 until his death in 1967. ஜான் மாஸ்ஃபீல்டு மிகப்பெரிய எழுத்தாளர், கவிஞர். 1878 ஜூன் 1 இவர் பிறந்து மே 12, 1967 இவர் இறந்திருக்காரு. இவர் ஒரு போயட். இவர் போயமில் பெஸ்ட் என்னென்னா சால்ட் வாட்டர், பேலட் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இவர் வழங்கியுள்ளார். 1902 அதில் இன்க்ளூடு பண்ணது சீ ஃபீவர். அந்த போயமை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இவர் கிங் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அப்பன்டிஸ்ட், அதாவது பயிற்சியாளராக வேலை பார்த்துருக்காரு. அங்கேயே கேப் கான் அதில் போட்டில் இவர் சுற்றி வந்திருக்காரு. அப்பொழுது தான் இவர் ரீடிங், ரைட்டிங், அதன் மூலமாக இவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு 6 வயது இருக்கும்போதே இவருடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இவர் அவங்க ஆன்ட்டியோட தான் இருந்திருக்காரு. இவர் வாயேஜ், கடல் பயணத்தை ஸ்டாப் பண்ணி இங்கிலாண்டில் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 1930 இருந்து 1960 வரை இங்கிலாண்டில் இவர் இருந்திருக்காரு. இவரை போயட் லாரேட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அரசவை புலவர். பல வருடம் இவர் கடலில் பயணம் செஞ்ச பிறகு ஜேர்னலிஸ்டாகவும் போயட் லாரேட்டாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு கடலில் பயணம் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இவர் இருந்தார். த wheels kick as a referred to the ship steering wheel spinning out of control. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இதுதான் ஒயிட் செயில். இதில் பாருங்கள், அந்த வீல்ஸ் கிக்குங்கிறது புயல் வரும்போது, பயங்கர காற்று வரும்போது அந்த வீல்ஸ் கிக் தான் கண்ட்ரோல் பண்ணுமா. அதை தான் அந்த ஸ்டேரிங்கை வச்சு தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஓட்டுவாங்க. அதுதான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. Sea fever. I must go down to the seas again, to the lonely sea and the sky. And all I ask is a tall ship and a star to steer her by. And the wheels kick and the wind song and the white sails shaking, and a grey mist on the sea's face and a grey dawn breaking. I must go down to the seas again, to the lonely sea and the sky. This poem tells about the poet's voyage. The first line reveals that the poet wants to go to the sea. Once again, that means he already went to the sea. He wanted to be alone in the sea. ஜான் மாஸ்ஃபீல்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நான் திரும்பவும் கடலுக்கு போகணும். ஏன்னா அங்கே அமைதியாக இருக்கிற கடலையும் ஸ்கையையும் பார்க்கறதுக்காக நான் கண்டிப்பாக மறுபடியும் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டீர் ஹர் பை.
For that, he want a tall ship. Phrase a star to steer means a star which tells the sailor the north direction. அவரு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு பெரிய ஷிப் வேணும், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு பெரிய ஷிப் வேணும், அதில் நான் பயணம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். And the wheels kick and the wind song and the white sails shaking. And he added wheels kick and the song which is sung by the wind, and the boat should be danced accordingly to the wind song. Poet வந்து wind song அப்படிங்கிறது காற்றோட சத்தத்தை தான் அவர் wind song அப்படின்னு சொல்கிறாரு. காற்று எப்படி வேகமாக சத்தம் போட்டு வரையில அந்த வீல்ஸ் கிக் அட்ஜஸ்ட் பண்ணி கப்பல் ஓட்டுறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அந்த காற்றோட சத்தத்தில் அந்த கப்பல் வந்து எப்படி அசையுது அப்படிங்கிறத, ஆடிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். And a grey mist on the sea's face and a grey dawn breaking. In that lonely sea, the poet could see grey mist and the beautiful dawn breaking. Grey mist அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பனியை தான் சொல்கிறாரு. கடலில் பயணம் செல்லும்போது அந்த மிஸ்ட்டை நான் பார்க்கணும், அதுக்காக நான் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மிஸ்ட் வந்து பிரேக் ஆகிறத நான் பார்க்கணும், அந்த சமயத்தில் நான் போய்கொண்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவர் வந்து சீல ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா இவர் ரொம்ப வருஷமாக என்ன பண்ணியிருக்காரு, இந்த சீல வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த இதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற இவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. லிசன் சில்ட்ரன், ரைமிங் வேர்ட் ஃபார் திஸ் ஸ்டான்ஸா. வாட் இஸ் ரைமிங் வேர்ட்? The word which have the same sound is called rhyming word. Shaking, breaking. Rhyme scheme AA, BB. Next, alliteration. What is alliteration? The repetition of consonants at the beginning of two or more words are called alliteration. From this stanza, first line, C's, C, S, S கான்சனன்ட் சவுண்டில் ஃபஸ்ட்டு இனிஷியல் லெட்டர் வந்து சேமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அலிட்டேஷன். சீஸ், சி, ஸ்கை. நெக்ஸ்ட் லைன் ஷிப், ஸ்டார், ஸ்டீர். தேர்ட் லைன் வீல்ஸ் கிக், வீல், டபிள்யூ. விண்ட் சாங்ஸில் விண்ட், டபிள்யூ. ஒயிட் செயில்ஸில் ஒயிட், டபிள்யூ. In last line, grey, grey. Consonant soundல initial letter வந்து சேமாக இருக்கிறது alliteration. Next stanza. I must go down to the seas again for the call of the running tide. Is a wild call and a clear call that may not be denied. And all I ask is a windy day with the white clouds flying, and the flung spray, and the blown spume, and the seagulls crying. I must go down to the seas again for the call of the running tide. Is a wild call and a clear call that may not be denied. Again he wanted to go to see, this time he wants to see the running tide. I was called by the nature which I cannot be denied. திரும்பவும் நான் கடலுக்கு கண்டிப்பாக போகணும், கடல் அலை என்னைய கூப்பிடுது, இயற்கை என்னை பார்த்து கடலில் வாவான்னு கூப்பிடுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை என்னால் ரெஃப்யூஸ் மறுக்க முடியல, அதனால் நான் கடலுக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்கிறார். And all I ask is a windy day with the white clouds flying, and the flung spray, and the blown spume, and the seagulls crying. Next, the poet asks for heavy wind, and the sea full of sperm, and the
cry of the seagulls. போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விண்டி டேயில் நான் போகணும், அப்போ தான் ஒயிட் க்ளவுட்ஸ் அது ஃப்ளை ஆகிறத என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த தண்ணீர் வந்து நுரையோடு சேர்ந்து இருக்கிற அந்த அலை தெரிச்சு வர்றதை நான் பார்க்கணும், கடல் பறவைகள்லாம் கத்துறத நான் கேட்கணும், நான் கட்டாயம் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ரைமிங் வேர்ட் ஃபார் திஸ் stanza: tide, denied, flying, crying. Rhyming scheme for this stanza: C, C, D, D. Alliteration for this stanza: windy day, white clouds, W, W. Next line: spray, spew, seagulls, yes, yes, yes. Alliteration for this stanza: I must go down to the seas again, to the vagrant gispy life, to the gull's way and the wheel's way, where the winds like a withered knife. And all I ask in a merry yarn from a laughing fellow rover, and quiet sleep and a sweet dream when the long trick's over. On seeing this, the poet exposed to get violent storm. He doesn't want to peaceful climate. போயட்டு கட்டாயம் நான் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கிஸ்பி லைஃப் அப்படின்னா நாடோடிகள் வந்து ரோமிங் இங்கேயும் அங்கேயும் போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கிஸ்பி லைஃப். போயட் என்ன சொல்கிறாருன்னா, கடலில் மட்டும்தான் ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்து நமக்கு சொல்கிறார். To the gull's way and the whale's way, where the winds like a whetted knife. He wants to continue this journey in the path of gull and in the path of whale. This time the climate would be terrified like a sharp knife. அதாவது கல்ஸ் வே, கடல் பறவை திமிங்கலம் எல்லாம் அதை எப்படி கடலில் அது வழியில் போகுதோ அதே மாதிரி நானும் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடலுக்கு போகும்போது பெரிய புயல் வரலாம், சுறாமீன் வரலாம், எது வந்தாலும் நான் கண்டிப்பாக கடலுக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். And all I ask is a merry yarn from a laughing fellow rover, and quiet sleep and a sweet dream when the long trick's over. Finally, he asks for a happy laugh from his fellow traveler, and a deep sleep and a sweet dreams. போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் கூட ஒருத்தர் வந்தால் போதும், பேசிட்டு நல்லா ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். And quiet sleep and a sweet dream when the long trick's over. லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, போயட்டு மனிதருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. குவைட் ஸ்லீப் அப்படின்னா டெத். இந்த லாங் ட்ரிக் முடிவடைஞ்சதுக்கப்புறம் குவைட் ஸ்லீப் அப்படின்னு அவர் சொல்கிறார். From concluding note, we came to know the poet compares life with the sea voyage. We have to overcome all the struggles. The struggles refers to violent climate. Finally, he attained a deep sleep. Deep sleep refers to end of our life. Rhyming words for this stanza: life, knife, rover, over. Alliteration for this stanza: world's way, world's, W, whetted knife, W. Next, last line: sleep, sweet, yes, yes. Let's see some meaning from this poem. Term 3, Poem 1, Sea Fever. Meanings: first one, flunk, threw. Second one, spume, sea foam. Third one, background, wandering. Fourth one, flurried, worried. Fifth one, rover, wanderer. Let's see book exercise from this poem.
choose the best answer. The title of the poem Sea Fever means flu fever. The poet's deep wish to be at sea. The poet's fear of the sea. The answer is option B. The poet's deep wish to be at sea. Second one, the poet asked for dash. A fishing net, B big boat, C a tall ship. The answer is option C, a tall ship. Next, third one, the poet wants to lead a life at sea like dash. The gulls and whales, the penguins and sharks, the pelicans and dolphins. The answer is option A, the gulls and whales. போயட் வந்து அந்த போயம் லைனில் கிரே மிஸ் சீஸ் ஃபேஸ் அதெல்லாம் கற்பனையாக சொல்கிறார். நெக்ஸ்ட்டு போயம் அப்ரிஷியேஷன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஸ்கை, பை. Knife, life. Rover, over. Second one, quote the line that has been repeated in the poem. இந்த போயமில் ரிப்பீட்டட் லைன் எந்த லைன் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு? I must go down to the seas again. Third one, write the poet device which is used in the line below and a grey mist on the sea's face. இந்த போயம் லைனில் இமேஜினரி அண்டு பர்சானிஃபிகேஷன் போயட் டிவைஸ். இமேஜினரி அப்படின்னா கற்பனை. நெக்ஸ்ட், பர்சானிஃபிகேஷன் மீன்ஸ் பர்சானிஃபிகேஷன் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் எ திங்க் அன் ஐடியா ஆர் அன் அனிமல் இஸ் கிவன் ஹியூமன் attributes. Then fourth one, what poetic device is used for the comparison in the below line? Dash where the winds like a wetted life. The answer is simile. Poem line la as like vanda adu simile. The poem has many visual and sound images. Complete the table with the examples from the poem. Visual imagesum sound images என்ன அப்படிங்கிறது இந்த டேபிளில் சொல்கிறாங்க. விசுவல் இமேஜஸ் அதாவது நேரடியாக பார்க்குறது, கண்ணில் நேரடியாக இமேஜஸ் என்னென்ன பார்க்குறோம் இந்த போயமில். வீல்ஸ் கிக், ஒயிட் sails ஷேக்கிங், கிரே டான், ரன்னிங் டைட், ஒயிட் clouds flying, blown spume, sea gulls crying. வீல்ஸ் கிக் அதாவது பெரிய காற்று இதெல்லாம் வரும்போது அந்த வீல்ஸ் கிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா போயமில். நெக்ஸ்ட்டு ஒயிட் sails ஷேக்கிங், கிரே டான், ரன்னிங் டைடு அதாவது அந்த அலை வந்து ஓடி வர்றத சொல்கிறாங்க பார்த்தீங்களா போயமில், அதுதான். ஒயிட் clouds ஃப்ளையிங், clouds எல்லாம் ஃப்ளை ஆகிறத பற்றி சொல்கிறாரு போயட். நெக்ஸ்ட்டு ப்ளோன் ஸ்பியூம் கடல் நுரையை பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கடல் பறவையை பற்றி சொல்கிறாரு, சீ கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் தி சைட் சவுண்ட் இமேஜின்ஸ், அந்த கடலில் என்னென்ன சவுண்ட் இமேஜின்ஸ்னு சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். விண்ட் சாங் காத்தோட சவுண்டை தான் சாங்குன்னு சொல்கிறாரு. கிளியர் கால், விண்டி டே. I hope that you all have understood today's class. Do your homework regularly and send it through WhatsApp. Thank you, children.